ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்ல ஜூஸியாகவும் நல்லா சாஃப்டாகவும் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆரல்ஸ் நீங்கள் ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி, மஸ்ட் ட்ரை ரெசிபி. அரை கப் ரவையும் 2-3 உருளைக்கிழங்கும் இருந்தால் போதும். சூப்பராக இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் இருக்கும்ல, அந்த மெஷர்மெண்ட்டில் 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம், பட் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ அதே கப்பில் லைட்டாக ரவை நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகணும். இதே மாதிரி கிளறிக்கிட்டே தண்ணியை ஊற்றுங்க, அப்படி இல்லைன்னா கட்டி தட்டிடும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரவையை வறுத்துக்கோங்க. அதுலேயே தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு, அதாவது நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சி. அந்த வாட்டரெல்லாம் ரவை அப்சர்வ் ஆகிற கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்களில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கைவிடாமல் கிளறியிருக்கேன். இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு ஒட்டாமல் கிடைக்கும். அதனால் இப்போ ஆயிலோட ரவையை நல்லா கலந்தாச்சு. ரவை ஒரு பக்கட்டும் நல்லா ஆறட்டும். அதுக்கிடையில் ஒரு குக்கரில் ஒரு 2-3 உருளைக்கிழங்கு ரொம்ப குட்டி குட்டி சைஸில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது 2ஆக கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக்கரை மூடி வச்சு ஒரு 2-3 விசில் விட போகிறேன். உருளைக்கிழங்கு வெந்ததும் அதை நம்ம திருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட ரவை வந்து நல்லா சூப்பராக ஆறி இருக்குது. இப்போ இதில் நம்ம திருவி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இது கூட பாதி வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்ந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இது நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை பச்சரிசி மாவு 2ல் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவும் ஆட் பண்ணிக்கல. கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் அந்த ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு பிளேட்டு இல்லை பாத்திரம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நமக்கு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் தடவின பாத்திரத்தில் நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த ரவை மிக்ஸை சேர்த்துட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த தடிமனாக வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நல்லா தின்னாக இருந்தால் நல்லா சாஃப்ட், நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் வெளியில். அதனால் நான் நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். பிளேட் ஃபுல்லாகவே ஃப்ளாட் பண்ணிக்க போகிறேன். இந்த அளவுக்கு நல்லா நம்ம ஃப்ளாட் பண்ணதுக்கப்புறமா இதை நான் கொண்டு போய் ஃப்ரீசர் செக்ஷனில் வச்சிடறேன். ஃப்ரீசர் செக்ஷனில் வச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு 4 hours அப்படியே நம்ம வச்சுருக்கணும். ஆரல்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா ஓவர் நைட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஃப்ரீசரில் வச்சுக்கிறேன். ஒரு 4 hours வச்சுக்கிறேன். ஒரு 4 hours கழித்து இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற டிசையர்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நமக்கு உருண்டையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பால் சைஸில் நீங்கள் உருட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஈஸியாக பொரிச்சிடலாம். இது 4 பீஸ் நான் ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ண போகிறேன். அதனால் 4 பக்கமும் ஓரங்களில் நான் ஷேப் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டரில் 2 கட் பண்ணிவிட்டு நான் இது ஓவனில் வைக்க போகிறேன். இதை நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம், ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம். நான் நடுவில் கட் பண்ணக்கூடிய அந்த 4 பீஸை மட்டும் ஓவனில் வச்சுட்டு ஓரங்களில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி காட்ட போகிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா
நம்ம தின்னாக ஃப்ளாட் பண்ணியிருக்கனால ஈஸியாக உடஞ்சி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 4 எடுத்தாச்சு. மீதி இருக்கிறது எல்லாத்தையும் ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம ஓவனில் வைக்கிறதுக்கு அந்த பிளேட்டில் நம்ம வச்சுருக்கோம். இதை லைட்டாக வந்துட்டு ஃப்ளாட் பண்ணிவிட்டு இடையில சென்டரில் கொஞ்சம் இடம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக வந்து ஆயில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயில் கூட தேவை கிடையாது. பட் சும்மா வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவே வரதுக்காக நான் கொஞ்சமாக ஆயிலில் வந்து மேலெல்லாம் தூவிக்கிறேன். ஸோ இப்போ இது ஓவனுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ ஓவனை வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரீஹீட் 10 minutes ஓவனில் உள்ளே வச்சுட்டு இந்த ஸ்நாக்ஸ் அப்படின்னு ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஸ்நாக்ஸில் 4th ஆப்ஷன் வந்துட்டு கொஞ்சம் தந்தூரி மாதிரி கொஞ்சம் நல்லா வெளியில் வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக கிளிக் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 5 minutes 2 பக்கமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 to 15 minutes வந்து வேகும் 2 பக்கமும். அப்போ டோட்டலி வந்துட்டு நமக்கு ஓவனில் வைக்கும்போது ஒரு 30 minutes போல் ஆகும். ஸோ இப்போ மீதி இருக்க பீசஸ்லாம் என்ன பண்ணுறேன்னா குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி இதை வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். ஆயில் கொஞ்சமாக நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டி பீசஸ் எடுத்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நமக்கு ஓவனில் தான் கொஞ்சம் லேட் ஆகும், டைம் ஆகும். பட் ஆனால் நம்ம ஆயிலில் ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப குவிக்காகவே நமக்கு ஒர்க் முடிஞ்சிடும். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெளியே எடுத்தாச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா கோல்டன் ப்ரௌனில் குழந்தைங்களாம் பார்த்தோன்னே ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ ஷாலோ ஃப்ரை பண்ணது சூப்பராக வந்திருக்கு. நமக்கு ரொம்ப குவிக்காக ஒர்க் முடிஞ்சிடும் நமக்கு. ஸோ அதே போல் நமக்கு ஓவனில் வச்சதும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓவனில் கொஞ்சம் டிலே ஆகும். பட் ஆனால் நமக்கு வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவே ஒர்க் முடிஞ்சிடும். பாருங்கள், சூப்பராக நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது ஸ்நாக்ஸாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஓவர் நைட் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக மார்னிங் எந்திரிச்சோன்னே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது ஒரு பெரிய ஒர்க்காகவே நமக்கு தெரியாது. காலைல எந்திரிச்சோன்னே நம்ம பீஸ் போட்டுட்டு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி கூட கொடுத்துடலாம். ஈஸியாக இருக்கும். வெளியே நல்ல கிறிஸ்பியாக உள்ள அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.